ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்ப ராசி. இந்த கும்ப ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு? அதுவும் 6ஆம் இடத்துல வராரு. ஸோ எப்படிங்க இருக்கு? சுயபலம் பிறர் உதவியை நாடும். ஆ. அதுதான் சுருக்கமான பலன். பிறர் உதவியே நாடும். நாடும். பிறர் உதவி தேவைப்படும். ம். ஏன் அப்படின்னா, நம்ம கும்பத்துல தான் பூரட்டாதி இருக்கு. ம். அதே மாதிரி 5ஆம் இடத்துல புனர்பூசம், 9ஆம் இடத்துல விசாகம். இப்ப இந்த நம்ம சுயபலம் அப்படிங்கிறது 6ஆம் இடத்துக்கு போகுது. ம். அப்படின்னா நான் சர்வீஸ் பண்றதுக்கு தயார். ம். நான் என்ன ஒர்க் வேணா பண்றேன். ம். ஆனா எனக்கு நல்ல டெவலப்மெண்ட் வேணும் ம். அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு. ஆனா அந்த எதிர்பார்ப்பு ஈஸியா அமையாது. ம். அப்ப யாராவது ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க. ம். அந்த உதவி கிடைக்கக்கூடிய வருடம் தான் இந்த வருடம். இப்ப 5ல இருக்கும்போது அருள் இருந்தது, பொருள் இல்லை ம். இவ்வளவு நாள். இப்ப அந்த 5 டெவலப் பண்ற இடத்துக்கு தான் 6க்கு தான் வந்திருக்கு. ஆனா பொருளை தேடி ஓடும். அதுக்கு பிறர் உதவி தேவை. அந்த சுச்சுவேஷன்ல இப்ப 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகி 18ஆம் தேதி சனி நட்சத்திரத்துக்கு போறார். ம். குரு நட்சத்திரத்துல இருக்கும்போது அவர் குருவின் பலனை தருவார். அப்ப பணம் தேடுவதற்கான முயற்சியை இறங்கிடுவார். ம். இந்த சனி நட்சத்திரத்துக்கு போகும்போது அதுக்கு வாய்ப்பு அமைஞ்சு கொடுத்துரும். ம். யாரோ ஒருத்தர் நீ நல்லா இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்க, உனக்கு ஒரு இன்சார்ஜ் கொடுக்குறேன், ஒரு பொறுப்பு கொடுக்குறேன் செய்யி அப்படின்னு சொல்லி ஒரு ஹைக்கு, ம். ஒரு டெவலப் பண்ணி கொடுக்கறது, வேலையில் ஒரு அங்கீகாரம். ம். அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு இந்த டீலர்ஷிப் மாதிரி இது பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பணம் ஈட்டுவதற்கான வாய்ப்பை உருவாக்குறது தான் இந்த குரு. இந்த ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கு? ஆரோக்கியம் பார்க்கும்போது சனி தசாபுத்தி நடக்கிறவங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். ம். எப்பவுமே 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான் வேலை செய்யுது. ம். நாம என்ன நினைச்சுக்கிறோம், கிரகம் வேலை செய்யுதுன்னு நினைச்சுக்கிறோம். அந்த 6ஆம் இடத்துல இருக்கிற பூசம் என்கின்ற நட்சத்திரம் தான் சனியா போய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. இந்த 2ஆம் இடங்கிறது என்ன, காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம், பாதம், கால்வலி, அதே மாதிரி கண்ணு. 2ஆம் இடங்கிறது கண்ணு சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது. இது மாதிரி சிக்கல்களை இங்கே உருவாக்கும். கழிவு பாதை, நம்ம டைஜஷன் இது சம்மந்தப்பட்டது, கேஸ்ட்ரிக் ட்ரபுள். ஸோ இதையெல்லாம் உருவாக்கக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நான் முதல்லையே எப்பவுமே சொல்கிற மாதிரி 6 நல்லா டெவலப் ஆகும்போது வேலை நல்லா கிடைக்கும், நோயும் தான் வரும். அப்போ அந்த நோய்க்கு உண்டான தீர்வை நம்ம வைத்தியத்தின் மூலம் பார்த்துக்கணும். ஒரு 2 விஷயத்தையும் பண்ணும். 6ஆம் இடத்துல பகை இருக்கு, வழக்கு வம்பு வழக்கு இருக்கு, நோயும் இருக்குது, கடனும் இருக்குது, எதிரி. அதே 6ஆம் இடம் தான் வெற்றி கொடுக்குது, சத்துரு ஜெயம். அதே 6ஆம் இடம் தான் பணத்தையும் கொடுக்குது, அதாவது வேலையும் கொடுக்குது. அப்போ ப்ளஸ் அண்ட் மைனஸ் நாம் பார்க்கும்போது புறம் சார்ந்து நல்லது நடக்கும்போது அகம் சார்ந்து சில தீமைகள் நடக்கத்தான் செய்யும். அதுக்கு நாம் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இப்போ இந்த சனி நட்சத்திரம் முடியும் போது புதன் நட்சத்திரம் வரும்போது கொஞ்சம் கேஷுவல் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இந்த இது 18ஆம் தேதி, அதாவது ஜூன் 18ஆம் தேதி சனி நட்சத்திரத்துக்கு அக்டோபர் 18ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். பூசத்துல போறது. அந்த பூசத்துல போற காலம் ஜூன் டு அக்டோபர். அந்த ஜூன் 18 டு அக்டோபர் 18 அந்த காலகட்டம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், இல்லை ஃபர்தர் ப்ரீவியஸாக செக் பண்ணி பார்த்துக்கணும். எந்த மாதிரி நோய்கள் வரக்கு வாய்ப்பு? அதான் இந்த மாதிரி கழிவு உபாதைகள், கண் உபாதைகள், நரம்பு மண்டலம் பாதிக்கிறது. இப்போ குருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிவயிறு கொலஸ்ட்ராலையும் குறிக்கும், சுகரையும் குறிக்கும். ஸோ இதையெல்லாம் பார்த்துக்கணும். இந்த உறுப்புகள் அப்படிங்கிற விஷயம் அவங்கவங்க ஜனன ஜாதகத்தில் அந்த குரு சனியினுடைய இருப்பிடத்தை வச்சு தான் நம்ம அக்யூரேட்டாக அதில் பின் பண்ண முடியும். எப்படி பார்த்தாலும் காலச்சக்கரம் என்று சொல்லக்கூடிய மேசத்திலிருந்து என்ற இடத்துல 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் குரு வர்றாரு, மேசத்துக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்காரு. இந்த ரெண்டும் நமக்கு யாருன்னு பார்த்தா 2-6 வேலை செய்யுது. இந்த 2-6ங்கிறது அகம் சார்ந்து நல்ல பாவமே கிடையாது. அதாவது நோய்க்கு டெவலப் பண்ணுற ஸ்தானம். அதனால நோயில கவனமா இருக்க வேண்டியது அவசியம். சிறப்பு ஐயா. அதே மாதிரி இந்த வருமானம் எப்படி இருக்கு, பொருளாதாரம் எப்படி இருக்கு? நல்லபடியாக முன்னேற்றம் இருக்கும். இவ்வளவு நாள் வேலை இல்லை, இவ்வளவு நாள் வேலைக்கேற்ற சம்பளம் இல்லை,
இதெல்லாம் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டு, டெவலப்மெண்ட்டு, புது ஆப்பர்ச்சுனிட்டிஸு, புது உதவிகள் எல்லாம் கிடைச்சி டெவலப் நல்லா இருக்கும். 2, 6, 10 என்பது இயற்கையிலேயே இவங்களுக்கு வந்து ஜலராசிகளாக அமைஞ்சிருக்கு. அதனால் வந்து அந்த ஜலராசிகள் அப்படின்றது வந்து பொறுமையாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால் இவங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு எடுத்துக்கலாம். யாரெல்லாம் நேர்மையாக ரொம்ப நாள் உழைச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அதுக்குண்டான பரிசு இப்போ கிடைக்குது, நல்லா கிடைக்கும். சிறப்புங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏற்கனவே இந்த 5ஆம் இடத்துல நடந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது போக இனியும் வந்து புதுசாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வந்து சனி குரு திசாபுத்திகள் கொஞ்சம் தடை தான். மற்ற திசாபுத்திகள், அதாவது இப்போ நீங்கள் சுக்கிர திசை, கேது திசை, சூரிய திசை இதெல்லாம் நடக்கிறவங்களுக்கு ஈஸியாக நடந்துடும். அது வந்து திருமணத்துக்கு பிரச்சனை இல்லை. குரு சனி திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு இந்த 2, 6 என்பது குடும்பத்துக்கு பிரச்சனை. ஏற்கனவே டைவர்ஸில் போயிட்டுருக்கவங்களுக்கு டைவர்ஸ் வேணால் கிளியர் ஆகும். டைவர்ஸ் கிடைக்கிற வேலையை பண்ணும். 6ஆம் இடம் தானே வழக்கு. அப்போ அதில் வழக்கு ஃபைனலைஸ் ஆகும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் கவனம் வேணுமா? கண்டிப்பாக. இப்போ நாக்கில் சனின்னு சொல்கிறோம்ல, அப்போ பேசும்போது நம்மளை அறியாமலே ஒரு ஆணவ பேச்சு, குதர்க்கமான பேச்சு அல்லது இன்சல்ட் பண்ணுற பேச்சு, மற்றவங்களை அப்படி ஒரு டீக்ரேட் பண்ணி பேசுறது, இதெல்லாம் பார்த்துக்கும். அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. இல்லை சார் என்னுடைய இயல்பே இப்படித்தான், நான் இப்படித்தான் பேசுவேன்னா இந்த நேரத்தில் அவங்க உங்களை தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் யதார்த்தமாக தமாஷா பேசுகிறத அவங்க வந்து குதர்க்கமாக புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டு வேணும்னு நம்ம மேலே ஒரு அந்த நல்ல பேரை ஸ்பாயில் பண்ணுவாங்க. கேரக்டர் வைஸ் இவர் நல்லா இல்லைங்க அப்படின்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி. உறவு சார்ந்த விஷயம், உறவு ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா இப்போ ஜென்மத்தில் ராகு இருக்கார், 7ஆம் வீட்டில் கேது இருக்குது, 2ல் சனி இருக்குது, 6ஆம் வீட்டில் ராகு இருக்குது, குரு. ஆமாம், குரு இருக்குது. அப்போ இதையெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஓரளவுக்கு பொருள் பற்றா நம்மளை மாற்றுது. காசு கொடுத்தா தான் எதுவும் நடக்கும், அல்லது காசு விஷயத்தை மட்டும்தான் நான் பேசுவேன், அன்பு பாசத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்குவோம் மைண்டு. இதெல்லாம் இந்த கிரகங்கள்லாம் பண்ணுற வேலையில் அது வந்து உறவுகளுக்கு வந்து தப்பாகப்படும். ஆள் மாறிட்டான் காசு வந்த உடனே அப்படின்னு ஒரு தப்பாகப்படும். அந்த இமேஜை காப்பாற்றிக்கணும்னா கொஞ்சம் பொறுமை, சகிப்புத்தன்மை. நம்மளுக்கு வேலையில் 1000 ப்ரெஷர் இருக்கும், பணம் சம்பாதிக்கல 1000 கஷ்டம் இருக்கும். ஆனால் அதை உறவுகளில் காட்டக்கூடாது. அதை மைல்டாக கொண்டு போனீங்கன்னா தான் ஓரளவுக்கு கணவன் மனைவியாக இருந்தாலுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ கும்பத்துக்கு 7ஆம் இடம் எதுன்னா சிம்மம். சிம்மத்துக்கு 8ல் சனி இருக்கார், 12ல் குரு இருக்கார். அப்போ நாம் லைஃப் பார்ட்னர்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது அங்கே பிரச்சனையாக இருக்கு. நம்ம பேசும்போது அங்கே டென்ஷன் ஆகுது. அதே மாதிரி அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உடல் உபாதைகள், நமக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை தான் இந்த குரு குறிக்கிறார். கடகத்தில் இருக்கிற குரு நமக்கு 6ஆம் இடம், அவங்களுக்கு 12ஆம் இடம். புரியுது. ஐயா, அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான அந்த கடன் சுமைகள் எப்படிங்க? சுமையை கம்மியாகுமா? அதாவது நியாயமான கடனாக இருக்கும், வளர்ச்சி தரக்கூடிய கடனாக இருக்கும், பிஸ்னஸ் கடனெல்லாம் தாராளமாக வரும். இந்த 2, 6 என்ன பண்ணும்னா, நாம் திட்டம் போட்டு இந்த பாதையில் நான் விரிவுபடுத்துகிறேன், தொழிலுக்கு இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து உபயோகமுள்ள கடனாகவும் மாறி நம்மளுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அதனால் கடனை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. ஏற்கனவே கடன் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதை அடைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை கொடுத்துருவார். ஏன்னா சம்பாத்தியம் வந்தால் தானே அடைக்க முடியும். அந்த சம்பாத்தியத்தை கொடுத்துருவார். கொடுத்த உடனே உங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு காலத்துக்குள்ளே அடைச்சிடலாம். எப்போ வந்து புதன் நட்சத்திரத்துக்கு போகிறாரு, அக்டோபர் மாதம் போகிறார், அதாவது ஆயில்யத்தில் பூசம் முடிஞ்சு ஆயில்யத்தில் போகும்போது கடன் அடைக்கும். சிறப்புங்க. இந்த கும்பராசி நேயர்கள் எந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கும்? மெயின் வந்து உறவு தான், ஆரோக்கியம் தான். இந்த 2 மட்டும். இப்போ பொருளை பற்றி பிரச்சனையே இல்லை. இந்த 2ல் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகள் ஒருவேளை 8, 12 தொடர்பு, 5ஆம் இடம் 8ஓட தொடர்பு கொண்டால் அசிங்க அவமானம், அது வந்து ரொம்ப கேவலப்படுத்திடும். 2ஆம் இடம் 8, 12 தொடர்பு கொண்டதுனா பேச்சினால சிக்கல் வர்றது,
இப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குறதுனால ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க, உறவையும் பார்த்துக்கோங்க, விட்டு கொடுத்து போங்க. நம்ம அட்வான்ஸ்டாக மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கோங்க. பேச்சில் ரொம்ப கவனமா இருக்கும். ஆமாம். சிறப்பு. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றி.